பைரவி எப்படிமோ ஆறுமுக ரூமுக்கு வராங்க. ஒரு நிமிஷம் கூட கொஞ்சம் பேசணுன்றாங்க. என்ன பேசணும், எதுக்காக நீ சஞ்சய் கிட்ட அப்படி பண்ணிட்டு இருக்க? சஞ்சய் இல்லைன்னா கண்டிப்பா இந்த விஷயத்த நல்லபடியா ஹேண்டில் பண்ணிருக்கவே முடியாது. சஞ்சய்னால தான் நம்மளுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்களை பண்ணிட்டு இருக்கான். அதை விட்டுட்டு நீ என்னடா சும்மா தேவையில்லாம அவங்ககிட்ட வாய்க்கு வந்தபடி வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கன்றாங்க. நீ ஒழுங்காவே இருக்க மாட்டியா? சும்மா சும்மா இது மாதிரிதான் வாக்குவாதம் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பியா அப்படின்றாங்க. நான் என்ன பண்றேன், நான் எதுவும் பண்ணேன்றாங்க. நீ என்ன பண்ணல, நீ எல்லாமே தப்பு தப்புதான் பண்ணிட்டு இருக்கான்றாங்க. இங்க பாரு, சஞ்சய் நம்ம குடும்பத்துக்கு நிறைய வேலைகளை பண்ணிட்டு இருக்கான். ஆனா அதை விட்டுட்டு சும்மா அவனை இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தா நான் நடக்கிறதே வேறன்றாங்க. சஞ்சய் உனக்கு இன்னும் ஏன் பிடிக்கல பார்த்தான்றாங்க. இங்க பாரு பைரவி, அவனை பத்தி உனக்கு தெரியலாம சரியான ஒன்னா நம்ம ஃப்ராடுன்றாங்க. ஆனா அவங்க எல்லாரையும் அவன் ஏமாத்திட்டு இருக்கான். ஆனா ஏன் தான் உங்களுக்கு புரியவே மாட்டேங்குதுன்னு எனக்கு தெரியலன்றாங்க. பக்கா ஃப்ராடு அவன்றாங்க. அவன் உங்களை எல்லாரையும் முட்டாள் மாதிரி ஏமாத்திட்டு இருக்கானுவாங்க. போதும் நிப்பாட்டுறியான்றாங்க. ஏதாச்சும் ஒரு கேப் கிடைச்சா போதுமே, அவனை பத்தி தப்பா சொல்றதுக்கு வந்துடுவல்லன்றாங்க. எப்படி உன்னால இப்படி யோசிக்க முடியுதோ ஆதாரம் காமிக்கிற, கண்டிப்பா அதுக்கான நேரம் வரும் அப்படின்னு சவால் விட்டு போறாங்க ஆறுமுகம். அதோட இந்த பிரமும் முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.